பாசத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் இயல் 6இல் ஒரு சில பாடங்களை நாம் முடித்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரத்திற்கு இலக்கண பகுதியை நாம் படிக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இலக்கண பகுதி தலைப்பாக அகப்பொருள் இலக்கணம் என்ற இலக்கணம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அகப்பொருள் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, பண்டைய மக்கள் அகத்தின் கண் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அகம் புறம். அகம் என்பது உள்ளம் சார்ந்த ஒழுக்கமுறைகள், புறம் என்பது அந்த பிற வெளியில் அவன் சண்டையிடுதல், போர் புரிதல், கொடை கொடுத்தல், ஈகை செய்தல், இப்படியாக சொல்வது தான் புற வாழ்க்கை. அகம் என்பது அகப்பொருள் ஒழுக்கமுறைகளை சொல்வதால் இந்த மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், இந்த நிலத்தை, இந்த தமிழ் நிலத்தை, இந்த நிலங்களை எத்தனை வகையாக பிரித்து வாழ்ந்தார்கள், அந்த நிலத்திற்கான தெய்வங்கள் யார், மக்கள் யார், அங்கே வசிக்கக்கூடிய பறவைகள் முதல் விலங்குகள் முதல் மரங்கள் என்னென்னலாம் இருக்குது என்பதை பற்றி சொல்வதாக இந்த பாடம் நமக்கு அமைந்துள்ளது. அந்த பாடத்தை தான் நாம் இன்று கற்க இருக்கின்றோம். இந்த பாடம் படித்து முடித்த பிறகு உங்களுக்கு வீட்டு பாடமாக உங்களுக்கு கேள்வி பதில் கொடுத்திருப்பேன். அதை உங்கள் பாட நோட்டில் எழுதி எனக்கு அனுப்புமாறு முதலிலே கேட்டுக்கொள்கிறேன். அதனால் அதை கண்டிப்பாக அனைவரும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். இப்போது வாருங்கள், நாம் பாடத்திற்கு செல்லலாம். இயல் 6 அகப்பொருள் இலக்கணம் பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 144 அகப்பொருள் இலக்கணம். இந்த அகப்பொருள் இலக்கணத்தில் நம்ம பண்டை தமிழர்கள் என்னென்னலாம் இந்த தமிழ்நாட்டை பிரித்து எப்படியெல்லாம் நிலப்பகுதிகளை பிரித்து எப்படியெல்லாம் ஆண்டார்கள் என்பதை பற்றி சொல்வதாக இங்கே நமக்கு பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. அகப்பொருள் பண்டைய கால மக்களுடைய அகம் பற்றிய செய்திகளை சொல்வது. அகம் என்றால் உள்ளம் சார்ந்த நடத்தைகள், ஒழுக்கங்கள் அனைத்தும் சொல்வதாக நமக்கு பாடப்பகுதியாக நமக்கு தரப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த அகப்பொருள் என்ற ஒரு இலக்கணம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. பொருள் என்பது ஒழுக்கமுறை. நம் தமிழர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியலை அகம் புறம் என வகுத்தார்கள். இதனை தான் நாம் பொருள் இலக்கணம் என விளக்குகிறது இந்த நூல். இதில் பார்த்திங்கன்னா, இந்த அகப்பொருளில் முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் எல்லாமே இதில் வருது. இது 5 திணைக்கும் உரியதாக இருக்கிறது. 5 திணை என்பது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதை ஐவகை நிலங்கள் என்றும் சொல்வார்கள். இப்போ குறிஞ்சி நிலம் என்பது எதை சார்ந்த பகுதிகள் என்று பார்க்கும்பொழுது, மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி. மலை ஒட்டிய பகுதிகள் இப்போ எங்கேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு கொடைக்கானல், ஒரு ஊட்டி, அந்த கேரளா ஒட்டிய பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே மலைப்பகுதிகளாக இருக்கும். அந்த மலைப்பகுதி ஃபுல்லாக அந்த மலைப்பகுதிகளை குறிப்பது தான் குறிஞ்சி நிலம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா முல்லை. இந்த முல்லை என்பது எந்த பகுதிகளை குறிக்கும் என்று பார்க்கும்போது, காடு சார்ந்த இடத்தை குறிப்பது முல்லைத்திணை. எல்லாமே காடுகளை சார்ந்த பகுதிகளாக குறிக்கும். எங்கெங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் காடுகள் இருந்ததோ அதெல்லாம் முல்லைத்திணைக்குரியதாக வகுத்து வைத்திருந்தான் மனிதன், நம்ம பண்டை தமிழ் மக்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மருத நிலம். மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும் ஆகும். இன்றைக்கு நாம் இந்த மருத நிலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த மருத நிலத்தில் மக்கள் எல்லாரும்
வேளாண்மை விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தார்கள் என்பதை குறிப்பதாக அந்த மருத நிலம் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெய்தல், கடல் சார்ந்த இடம். கடல் நீங்கள் போயிருப்பீங்க, பீச்சுக்கு போயிருப்பீங்க. பீச்சிலிருந்து அந்த கடற்கரை பகுதியிலலாம் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்களெல்லாம் குறிக்கும். இதை கடலும் கடல் சார்ந்த இடமாக இந்த நெய்தல் நிலம் அன்றே பிரித்து வைத்திருந்தான் மனிதன். கடைசியாக பாலை நிலம் என்பது மணல் சார்ந்த இடம். எங்கெல்லாம் மணல் பகுதிகள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கோ அதெல்லாம் பாலை நிலமாக கருதப்பட்டது. இங்கே அங்கே வாழ்கின்ற மக்கள் என்ன தெய்வம் என்பதெல்லாம் நமக்கு இந்த ஐவகை நிலத்துக்கும் கருப்பொருளாக தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம் இதெல்லாம் அவங்களுடைய இசை, அவங்களுடைய பாடல் எல்லாத்தையும் குறிப்பதாக நமக்கு கடைசியில் ஒரு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதை இனி நாம் கடைசியாக அதை பார்க்க இருக்கின்றோம். இந்த ஐவகை நிலத்திற்கும் நம் தமிழர்கள் பொழுதுகளை உருவாக்கி வைத்திருக்கான். பொழுது என்பது உங்களுக்கு தெரியும், அது 2 வகையாக உருவாக்கி வச்சிருக்கான். பெரும்பொழுது, சிறுபொழுது என 2 வகையாக பிரித்து வைத்துள்ளான். பெரும்பொழுது என்பது ஒரு வருஷத்தின் 6 கூறுகளாக வருகிறது என்று சொல்லப்படுகிறது. சிறுபொழுது பார்த்திங்கன்னா ஒரு நாளின் 6 கூறுகள் என்று சிறுபொழுதை சொல்லி வச்சுருக்கான், பிரித்து வைத்திருக்கான். அந்த வகையில் நம்ம ஒரு ஆண்டின் கூறுகளாக பார்க்கும்பொழுது இந்த பெரும்பொழுதை பார்க்கும்பொழுது 6 வகையாக பிரிச்சிருக்கான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கார்காலம், 2 குளிர்காலம், 3 முன்பனி காலம், 4 பின்பனி காலம், 5 இளவேனில் காலம், 6 முதுவேனில் காலம் என்று 6 வகையாக இந்த பெரும்பொழுதை 6 கூறுகளாக பிரித்து வைத்துள்ளான் நம் தமிழர். அந்த வகையில் பார்க்கும்போது கார்காலம் தமிழ் மாதத்துக்குரியதாக வரும்போது ஆவணி புரட்டாசியில் வரும். கார்காலம் என்பது மழைக்காலம். மழை பெய்ந்த பிறகு குளிர்காலம், அது ஐப்பசி கார்த்திகையில் உருவாகிறது. அடுத்தது முன்பனி காலம், பனிக்காலம் மார்கழி தையில் வருது. அந்த மாதங்களில் தான் நமக்கு அதிகமான பனி பெய்யும். அதுக்கப்புறம் பின்பனி காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பனி நின்று வெயில் உருவாகும். அதுதான் மாசி பங்குனி என்றாங்க. அதன் பிறகு வருவது இளவேநீர் காலம், அது சித்திரை வைகாசி. வெயில் ஸ்டார்ட் ஆகிறது சித்திரை வைகாசி. அதுக்கப்புறம் அதிகமான வெயில் இருப்பது முதுவேனில் காலம், அது ஆனி ஆடி என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறாக பெரும்பொழுதுகளை 6 வகையாக 6 கூறுகளாக பிரித்து வைத்திருக்கிறான் நம்முடைய முன்னோர்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுபொழுது, இது ஒரு நாளின் 6 கூறுகளாக இதுவும் பிரித்து வைத்துள்ளான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை என்று பிரித்து வைத்துள்ளான். இப்போ காலை பொழுது பார்த்திங்கன்னா காலை பொழுது எப்போ உருவாகிறது பாருங்கள். ஒரு நாளில் காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரை இது காலை பொழுது. நண்பகல் நல்ல மதிய டைம், அது எப்போ ஸ்டார்டிங்னு பாருங்கள். 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் இது நண்பகல். அதுக்கப்புறம் ஏற்பாடு 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் சொல்கிறாங்க. ஏற்பாடு என்பது மாலை பொழுதுக்கு முன்னாடி வருகிறது, அது 2 to 6 என்று சொல்லப்படுகிறது. ஏற்பாடு என்பது இயல் கூட்டல் பாடு என பிரிப்பாங்க. எள் என்பது ஞாயிறு, பாடு என்றால் மறையும் நேரம், அதாவது சூரியன் மறையும் நேரம் தான் ஏற்பாடு என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாலை, அது எந்த டைம் என்று பார்க்கும்பொழுது மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை இருப்பது தான் மாலை. அதுக்கப்புறம் யாமம், அது யாமம் இப்போ பேச்சு வழக்கில் அது ஜாமம் என்று சொல்வார்கள். எதுக்காக இரவு நேரத்தில் வர என்று சொல்வார்கள். அது அந்த நேரம் என்பது பார்த்திங்கன்னா இரவு 10லிருந்து 2 மணி வரைக்கும் இது யாமப்பொழுது என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக 6வதாக வைகறை. இந்த வைகறை பொழுது எதுன்னு பார்த்திங்கன்னா இரவு 2 மணியிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த வைகறை பொழுதில் தான் நம்மளுடைய விவசாயிகள் என்ன பண்ணுவோம்,
இந்த ஏர்கலைப்பை எடுத்து தோளில் வைத்து கொண்டு மாடுகளை கழனிக்கு ஓட்டிச் செல்வார்கள். 5 மணிக்கெல்லாம் கிளம்புவாங்க. கிராமங்களில் இன்றைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். இப்படியாக இதை வகுத்து வைத்துள்ளான் நம்மளுடைய தமிழர்கள். அப்போ ஒரு சிறுபொழுது ஒரு நாளின் 6 கூறுகளாக இந்த நேரங்களை வகுத்து நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் என்பது இந்த பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக இதே 145வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். தினையும் பொழுதும் என்ற ஒரு செய்தி இதில் வந்து சொல்ல வராங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த அட்டவணையில் 3 காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் காலத்தில் பார்த்திங்கன்னா திணை, 2வது காலத்தில் பெரும்பொழுது, 3வது காலத்தில் சிறுபொழுது ஒரு அட்டவணையாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது திணையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 வகை திணைகளை கொடுத்துருக்காங்க. திணை என்றால் நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தில் பெரும்பொழுதுகள் எந்தெந்த பெரும்பொழுதுகள் வரும் என்பதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறிஞ்சி நிலத்தில் குளிர்காலம், முன்பனி காலம். குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிப்பது. அந்த மலை பகுதிகளுக்கு நாம் இன்றைக்கும் சென்றால் ஊட்டி, கொடைக்கானல்லாம் வந்து நம்ம வந்து டூர் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து ஒரே குளிராக இருக்கும். அதே போல் பனி பெய்ந்து கொண்டு இருப்பது போலே தெரியும் நமக்கு. இது வந்து குறிஞ்சி நிலத்துக்குரியதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய சிறுபொழுதாக யாமம், அதாவது யாமம் ஏற்கனவே வந்து பார்த்தோம்ல, இரவு 10 மணி முதல் 2 மணி வரை சொல்கிறாங்கள, அது வந்து இந்த குறிஞ்சி நிலத்திற்காக ஒப்பிடப்படுகிறது. ஏன்னா ஒரே பயமாக இருக்கும், இருட்டாக இருக்கும் என்பதற்காக அதை சிறுபொழுதாக அதை வைத்துள்ளான் நம்மளுடைய முன்னோர்கள். அதுக்கப்புறம் முல்லைக்கு வந்து பாருங்கள் கார்காலம். கார் என்றால் மழைக்காலம். அந்த கார்காலத்தில் தான் மழை அதிகமாக மழை பெய்து காட்டாற்று வெள்ளம்லாம் உருவாகும். அதனால தான் வந்து அதை வந்து முல்லை நிலத்திற்கு வைத்துள்ளான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள். அதை வந்து சிறுபொழுது பார்க்கும்போது முல்லை நிலத்திற்குரிய சிறுபொழுது என்ன பார்க்கும்போது மாலை நேரம். மாலை எதற்காக வைத்துள்ளான் என்று பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆணிரைகள் ஆடு மாடுகளை ஓட்டிச் சென்று மாலை பொழுது ஆகும்போது அனைவரும் வீட்டிற்கு விரைந்து வருவார்கள். மாலை நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த மாடுகளையும் ஆடுகளையும் ஓட்டிச் சென்று மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் மாலை பொழுது கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மருதம். இந்த மருத நிலத்துக்கு பெரும்பொழுதுகள் 6மே வருது. கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் என்ற 6ம் வருது. அதற்கான மருதத்துக்கான சிறுபொழுது பார்க்கும்போது வைகறை என்பது உழவர்கள் காலையில் வயலுக்கு செல்வார்கள். காளை மாடுகளை ஓட்டி சென்று ஏர் உழுவார்கள். அது கொடுத்துருக்காங்க. வைகறை பொழுது அதிகாலை பொழுது கிளம்புவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெய்தல் நிலம். இந்த நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுதுகள் வகுத்துள்ளான். அதுக்கப்புறம் இந்த நெய்தல் நிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுபொழுது வந்து ஏற்பாடு, சூரியன் மறையும் நேரம். நம்ம வந்து இன்றைக்கு நம்ம வந்து மாலை நேரங்களில் தான் நம்ம வந்து அந்த கடலுக்கு செல்வோம். பீச்சுக்கு போய்ட்டு அதனுடைய அழகை நம்ம ரசிப்போம். அது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக கடைசியாக பார்க்கும்பொழுது இப்போ வந்து பாலைக்கு வந்து பெரும்பொழுதுகள் கொடுத்துருக்காங்க. பெரும்பொழுது எது வந்திருக்குன்னு பார்க்கும்பொழுது இளவேனில், முதுவேனில், பின்பனி இது 3மே வருகிறது என்று சொல்லப்படுகிறது. இது வந்து இந்த பாலை நிலத்திற்கு சிறுபொழுதாக நண்பகல் வருகிறது. நண்பகல் என்பது நல்ல வெயில் காயும். அந்த பாலை நிலத்தில் நம்மளால் நடந்து கூட செல்ல முடியாது நம்மால். அதனால் அது நண்பகலாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படியாக பண்டைய காலத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் வந்து இந்த வகையில் திணை, பெரும்பொழுது, சிறுபொழுதாக வகுத்து நமக்கு நாங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தோம் என்பதை நமக்கு கூறுவதாக அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் இவர்கள் இதெல்லாம் இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதற்காக நமக்கு வந்து இன்றைக்கு நாம் அவற்றை எப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் இன்றும் அவர்கள் பார்த்து நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த அகப்பொருள்
இலக்கணம் மூலியமாக. கடைசியாக உங்கள் பாடப்புத்தகத்தில் பக்கம் 146 ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த நிலத்திற்கு கருப்பொருள்கள் கொடுத்துருக்காங்க. கருப்பொருள் என்பது அந்தந்த நிலத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தார்கள், என்னென்னலாம் அங்கே இருந்தது என்பதை பற்றி சொல்வதாக நமக்கு பாடப்பகுதியாக உள்ளது. அந்த வகையில் கருப்பொருள்கள் என்னென்ன நம்ம பார்க்கும்பொழுது, தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறவை, யாழ், பண், தொழில், இது அனைத்துமே வந்து கருப்பொருளில் வருகிறது. இந்த கருப்பொருள்கள் வந்து 5 திணைக்கும் என்னென்னலாம் வருகிறது என்பதை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ குறிஞ்சி திணை, குறிஞ்சி நிலத்துக்கு வந்து கருப்பொருளாக தெய்வம், குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் என்னன்னு பார்க்கும்போது முருகன். அந்த குறிஞ்சி நிலத்தில் வாழ்கின்ற மக்கள் எந்தெந்த மக்கள் வந்து வாழ்ந்து வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது வெற்பன், குறவர், குறத்தியர். குறவர், குறத்தியர் என்பது இந்த நரிக்குறவர்களை கூட சொல்லலாம். அவங்களாம் அங்கே தான் வந்து வாழ்ந்து வந்தாங்க என்று சொல்லப்படுகிறது. அந்த குறிஞ்சி நிலத்து மக்கள் வந்து உணவு என்ன உணவு வந்து சாப்பிடுகிறார்கள் என்று பார்க்கும்போது மலைநெல், திணை அரிசி சாப்பாடு. அந்த குறிஞ்சி நிலத்தில் என்னென்ன விலங்கு இருக்கும் பார்க்கும்பொழுது புலி, கரடி, சிங்கம் இருக்கும். குறிஞ்சி நிலத்தில் என்ன பூ பூக்கும் என்று பார்க்கும்போது குறிஞ்சி பூ, காந்தல் பூ என்ற பூக்கள் பூக்கிறது. அந்த குறிஞ்சி நிலத்தில் என்னென்ன மரம்லாம் அங்கே வளர்ந்து இருக்கும் என்று பார்க்கும்போது அகில், வேங்கை வளர்ந்துருக்கிறது. அந்த குறிஞ்சி நிலத்தில் என்னென்ன பறவை, கிளி, மயில் இருக்கும். அந்த குறிஞ்சி நிலத்தில் அந்த ஊர்கள் பெயர் என்னன்னு பார்க்கும்போது சிறுகுடி என்று அழைப்பார்கள். அந்த குறிஞ்சி நிலத்தில் நீர், அருவி நீர், சுனை நீர். அருவி நீர் உங்களுக்கு தெரியும், மலைகளிலிருந்து கீழே விழுகும். நம்ம வந்து ஒரு சில ஊர்களில் நம்ம பார்த்துருப்போம். அருவி நீர், சுனை நீர். சுனை நீர் என்பது மலையிலே சுரக்கின்ற நீர் அது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குறிஞ்சி நிலத்துக்கு பறை. பறை என்றால் மேளம். அதற்கு பெயர் அவங்க வந்து பறைக்கு மேளத்துக்கு பெயர் வைத்த பெயர் என்னன்னு பார்க்கும்பொழுது தொண்டகம் என்ற பெயர் வைத்துள்ளார்கள். அடுத்தது குறிஞ்சி நிலத்துக்குரிய யாழ். யாழ் என்றால் இசை. யாழ் என்பது குறிஞ்சி யாழ். பண் என்றால் பாட்டு, குறிஞ்சி பண். அதுக்கப்புறம் அந்த குறிஞ்சி நிலத்தில் தொழில், அவங்களுடைய தொழில் சொல்கிறாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல். குறிஞ்சி நிலத்தில் பெரிய பெரிய மலைகளில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தேன் ஆடைகள் இருக்கும். அந்த தேன் ஆடைகளை அழித்து அவங்க வந்து தேன் எடுப்பாங்க. கிழங்கு அகழ்தல் என்பது மலைகளிலே விளைகின்ற அந்த கிழங்குகளை நோண்டி எடுத்து அவங்க உணவாக சாப்பிட்டார்கள். அதுதான் அவங்களுடைய வேலை என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முல்லை நிலத்துக்குரிய கருப்பொருள்கள் பார்க்கும்போது முல்லை நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வம் திருமால். திருமால் தெய்வம் உங்களுக்கு தெரியும். அங்கே வாழ்கின்ற மக்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர். அங்கே அந்த மக்கள், முல்லை நிலத்து மக்கள் சாப்பிடுகின்ற உணவு பாருங்கள், வரகு அரிசி, சாமை அரிசி என்ற 2 சொல்லப்படுகிறது. அந்த முல்லை நிலத்தில் என்னென்ன விலங்குகள் இருக்குன்னு பார்க்கும்பொழுது முயல், மான், புலி இருக்கிறது. அந்த முல்லை நிலத்தில் என்னென்ன பூக்கள் பூக்கும் என்று பார்க்கும்பொழுது முல்லை, தோன்றி என்ற பூக்கள் பூக்கிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முல்லை நிலத்தில் என்னென்ன மரம் இருக்கும் என்று பார்க்கும்பொழுது கொன்றை, காயா என்ற மரங்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த முல்லை நிலத்தில் என்னென்ன பறவைகள் இருக்கும் என்று பார்க்கும்பொழுது காட்டுக்கோழி, மயில். முல்லை காடு சார்ந்த இடம். அப்போ காட்டில் வந்து காட்டுக்கோழி தான் இருக்கும், மயிலும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது முல்லை நிலத்தில் இருக்கின்ற அந்த ஊர்களுக்கு பெயர் பாருங்கள், பாடி, சேரி என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா முல்லை நிலத்தில் நீர், காட்டாறு, மழை பெய்ந்து அதிகமான நீர்கள் அடித்து கொண்டு வரும். அதுதான் வந்து காட்டாறு. அதுதான் வந்து வெள்ளம் போகிறதுன்னு சொல்வார்கள். அதெல்லாம் வந்து முல்லை நிலத்தில் தான் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதான் வந்து காட்டாறு என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது முல்லை நிலத்துக்குரிய பறை ஏர்கொட்பறை. யாழ் பார்த்திங்கன்னா முல்லை யாழ். பண் வந்து முல்லைப்பண். அந்த முல்லை நிலத்து மக்கள் வந்து செய்கின்ற தொழில் பார்த்திங்கன்னா ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல், அது ஆடு மாடுகளை மேய்த்தல் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக மீதமுள்ள மருதம், நெய்தல், பாலை என்பதை நீங்கள் உங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள அட்டவணையை பார்த்து படித்து கொள்ளவும். கடைசியாக உங்களுக்கு கேள்வி பதில்
கொடுக்கப்பட்டுள்ளது வீட்டு பாடமாக. அது உங்கள் நோட்டில் எழுதி எனக்கு அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.